வணக்கம் நண்பர்களே. உடல் மாற்று சிகிச்சையில் நாள் 14. சின்ன சின்ன விஷயம் தான் நண்பர்களே சந்தோஷம் தரும். அது உண்மை தான் போல். ஏன்னா நான் ஜன்னல் ஓரமாக படுத்திருப்பேன். எப்பொழுதும் இந்த நிலா தெரியாது. இன்னைக்கு திடீர்னு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி ரெஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறேன். நல்லா தான் நண்பர்களே இருக்குது. அப்படியே தம்பியை பிடிச்சிட்டு ஜிம்முக்கு ஒரு 6 மணிக்காக போயாச்சு நண்பர்களே. போனோன்னா பொறுமையாக நமக்கு தேவையான வாம்பர் ரிலாக்ஸாக போட்டோம் நண்பர்களே. ஏன்னா வாமப்பு நமக்கு தேவையான ஒன்று, முக்கியமான ஒன்றும் கூட. நண்பர்களே, இன்றைக்கி லேட்டு ஒர்க் அவுட்டு. லேட்டுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட்டுங்கிறதுனால ஒரு 5 ஒர்க் அவுட்டை ரிலாக்ஸாக பொறுமையாக போட்டேன் நண்பர்களே. ரொம்ப ஃபீல் பண்ணி போட்டேன். நீங்கள் கூட பாருங்கள், சந்தோஷமாக தான் போடுவேன். நான் லேட்டு ஒர்க் அவுட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க் அவுட் நண்பர்களே. நம்ம வீடியோ வந்து புதுசாக பார்க்குறவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இன்ஸ்டாகிராம் பயோவில் யூடியூப் லிங்க் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. உருட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஜிம் போகிறது நம்மளால் எல்லாமே பண்ண முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருது நண்பர்களே. சத்தியமாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி. அது உண்மைதானா என்னன்னு தெரில. ஆனால் அது நான் உண்மையாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. எனக்கென்னா ஸ்கூல்லேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றுமே தெரியாது நண்பர்களே. ஒரு ஆவரேஜாக கிரிக்கெட் விளாடுவேன், அவ்வளோதான் நண்பர்களே. மற்றபடி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு மாதிரி பூஸ்ட்டாக இருக்குது நண்பர்களே. லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படி தம்பியை பிடிச்சிட்டு ஜிம்மை முடிச்சுட்டு தேவையான திங்ஸ் வந்துட்டு மீல் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாச்சு நண்பர்களே. வேறு ஒன்றும் இல்லை. வாழைப்பழம் சாப்பிட்டனால காலையில் எனக்கு பசியே இல்லை நண்பர்களே. மீல் ப்ரிப்பேர் பண்ணி அதை லஞ்சுக்கு முடிச்சு விட்டு ரிலாக்ஸாக ஈவினிங் போய் ஒரு கருப்பு காய்ப்பை போட்டேன் நண்பர்களே. அப்பா ஹெவனுக்கு கொண்டு போயிடுச்சு நண்பர்களே ஃபீலு. அதுக்கப்புறம் நைட்டுக்கு 2 இட்லியை முடிச்சு விட்டு வரும்போது வாழையை முடிச்சு விட்டு கருப்பு காப்பையோட நாள் கதையை முடிகிறேன் நண்பர்களே.